Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் யூனிட் எக்ஸசைஸ் 7ல கொஸ்டின் நம்பர் 4. An oil funnel of tin sheet consists of a cylindrical portion 10 cm long attached to a frustum of a cone. அதாவது ஆயில் ஃபனலோட இந்த சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனோட ஹைட் கொடுத்துட்டாங்க 10 சென்டிமீட்டர். இது வந்து ஒரு ஃப்ரஸ்டமோட அட்டாச் பண்ணுறாங்க. தென் if the total height is 22 centimeter and the diameter of a cylindrical portion be 8 centimeter. Total height வந்து கொடுத்துட்டாங்க 22 centimeter. Then இதனோட diameter கொடுத்துட்டாங்க 8 centimeter. The diameter of top of the funnel be 18 centimeter. அதாவது இந்த போர்ஷன் கொடுத்துட்டாங்க, இதனோட வேல்யூ 18 centimeter. Then find the area of tin sheet required to make the funnel. ஹைட்டு டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க, நமக்கு இந்த funnel கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஷீட் தேவைப்படும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதாவது ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனாக எழுதிடலாம். நமக்கு ஃப்ரஸ்டம் அப்படின்னா 2 ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லார்ஜர் டயாமீட்டர் கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். தென் ஸ்மாலர் டயாமீட்டர் ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஃபனல் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன இருக்கோ சேம் டிக்டோ தான் இங்கேயும் இருக்கும், 8 சென்டிமீட்டர். இப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு டி பை 2, தென் 9 சென்டிமீட்டர். Small r is equal to small d divided by 2, that is equal to 4 centimeter. இப்போ ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஹைட் அப்படிங்கிறப்ப ஓவரால் ஹைட் நமக்கு தேவைப்படாது. சிலிண்டர் போர்ஷன் வந்து h1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், 10 சென்டிமீட்டர். நமக்கு இந்த போர்ஷன் h2 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஓவரால் ஹைட் தெரிஞ்சிருச்சு, கீழே இருக்கிற ஹைட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ h2 is equal to 22 minus 10. இப்போ h2 வேல்யூ is equal to 12 centimeter. அதாவது ஹைட் ஆஃப் தி ஃப்ரஸ்டம் இஸ் equal to 12 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஹைட்டு ரேடியஸ் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. பட் ஃப்ரஸ்டமோட ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் பிளஸ் ஆர் தென் எல். அப்போ நமக்கு ஸ்லான் ஹைட் தெரியணும். ஸோ ஸ்லான் ஹைட் அப்படிங்கிறப்ப பர்பெண்டிகுலர் கான்செப்டாக இங்கே நமக்கு ஹச் தெரிஞ்சிருச்சு, 2 ஆர் இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்லான் ஹைட் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன ஃபார்முலா? ஸ்லான் ஹைட் எல் இஸ் equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் capital R minus small r then square plus h2 then square. ஏன்னா நமக்கு ஃப்ரஸ்டமோட ஹைட் என்னது h2 அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறப்ப 9 தென் ஸ்மால் ஆர் 4, 9 minus 4 then square, h2 என்னது 12, ஸோ 12 ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 minus 4 5, அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயரோட வேல்யூ 25 and 144. So square root of 169. நமக்கு ஃபைனல் வேல்யூ 13. யூனிட் வந்து சென்டிமீட்டரா? ஸ்லான் ஹைட் தெரிஞ்சிருச்சு 13 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தேவையான எல்லா வேல்யூமே தெரிஞ்சிருச்சா? ஸோ டேரெக்டாக ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாம். ரிக்வயர்டு ஏரியா இஸ் equal to sum of curved surface area of cylinder plus curved surface area of frustum. நமக்கு சிலிண்டரோட curved surface area ஸோ 2 pi r h, தென் ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறப்ப பை ஆர் பிளஸ் ஆர் தென் ஸ்லான் ஹைட் எல். பட் சிலிண்டருக்கு நம்ம வச்சிருக்கிறது h1. இங்கே பை காமனாக இருக்குது, அப்போ பையை வெளியே எடுத்துடலாம். ஸோ பை காமன், தென் 2rh1 ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆர் தென் ஸ்லான் ஹைட் எல்.
இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். 22/7 then 2 times of smaller value 4 h1 10 plus 9 plus 4 then multiplied by 13. 22/7 then 8 then 80 then 13 times 13 169. Then 22/7 multiplied by 249. நமக்கு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுறப்ப 5 4 7 8 தென் டினாமினேட்டர் வேல்யூ 7 அப்படியே தான் இருக்குது. நம்ம ஃபர்தராக 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 782.57 நமக்கு ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான ஏரியா.